மீன் தொட்டியில் விட்டு போயிட்டாரு. பகிடி தொட்டின்றார். பகிடின்றார். கண்ணில் வர அவருக்கு தூசி வந்துருக்கு. கண்ணில் என்னவோ ரெட்டாக இருக்குது. யாரோ அடிச்சிட்டாங்கன்னு சொன்னார். பயந்துட்டேன் நான். அதான் நீ அடிச்சுட்டு தானே வர்றேன். கிளிங்க இது பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ். அது மீனுக்குட்டி இறந்துட்டான்னு நான் சொன்னது ரொம்ப அழுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், அதாவது என் ஃப்ரெண்ட் இல்லை, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்துட்டு கொடுத்து அமைச்சிருக்காங்க போலுங்க. இருந்தாலும் எனக்கு கையில் வாங்கவே எனக்கு அழுகையாக வருது. எனக்கு மீனுக்குட்டி ஞாபகம் தான் இருக்குது. அது அவ்வளோ அழகாக கையில் வரும் செய்யும். அதை எடுத்து அன்றைக்கி நான் போஸ்ட் பண்ண தூங்கி எழுந்து தான் அதுக்கு முத்தம் கொடுத்து எடுத்து கையில் வச்சுருந்தேன். இவர் எடுத்த ஃபோட்டோ தான் அது. மறுநாளே அது அப்படி ஆகும். எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஏன்ப்பா லவ் பேர்ட்ஸ் வாங்கின்னு வந்த? எனக்கு கஷ்டமாக இருக்குது. இவர் லவ் பேர்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. எதுக்கு தெரியுமா வருவாங்க இவர் முக்கால்வாசி அது அந்த வீடியோ பார்த்துருக்காங்க போல், அதனாலே கொடுத்துருப்பாங்க முக்கால்வாசி. இதோ பாருங்க, இவங்க ஒருத்தர் பாருங்க, அந்த அப்பெல்லாம் அதெல்லாம் எடுத்துருப்பா. அதெல்லாம் வைக்கக்கூடாது, அந்த பசங்க போட்டுடுறாங்கங்க. நான் கிடையாது. எங்கே அவன் காணுமே? ஒருத்தன் இருங்க காட்டுறேன். தனிமையிலே இனிமே காண முடியுமான்னு ஒருக்கா பாருங்க. அவ கூட ஆனால் கையில் வருவான். இவங்க கையில் வருவாங்களா? இப்போ நீ எடுத்துகிட்டு வந்தது இவங்க கடிப்பாங்க. அவங்க கடிப்பாங்களாம், கையில் வரமாட்டாங்களாம். என் ஃபோனில் அவ்வளோ பிரைட்னஸ் இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ கொட்டி வச்சுருக்கா பாருங்கள். அவள் இருந்தது ஒருத்தி தான். மீன் குடி தான் போயிட்டா. எனக்கு தெரிஞ்சு இந்த கூண்டு மேலாம் கூட கொஞ்சம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டால் அதுங்களுக்கு காற்று வசதி வரும். நான் அவரை க்ளீன் பண்ண வச்சிட்றேன். பிரைட்னஸ் ஏன் சரியாக தெரிய மாட்டேங்குது தெரியல. இருங்க நான் தொடச்சி விடுறேன். பல்லியா? குட்டி பல்லி ஒன்று ஓடுது. இருங்க கேமரா தொடச்சிட்டேன். கேமரா தாங்க இந்த பசங்க எடுத்துனோன்றாங்க நான் எடிட் பண்ணுற டைமில். இப்போ ஒருத்தி இருக்கா பார்த்தீங்களா, இவன் நல்லா கையில் வருவா. அவ்வளோ ஒரு நாள் நான் எப்போனாச்சும் கையில் வச்சு காட்டுறேன். எனக்கு கையில் வைக்கவே வருத்தமாக தான் இருக்குமான்னு வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். மீனு குட்டி போச்சு. இப்போ இவங்க வந்து வரமாட்டாங்களாம். புதுசாக வாங்கிட்டு வந்தவங்க விட போகிறாருங்க. சஞ்சனா கையில் விடலான்னு ஆசைப்பட்டாரு. சஞ்சனா தூங்கிட்டேன். சரி தூங்குற குழந்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம்ல. 3 கலருங்க. ராமர் கலர் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் பிடிச்சிருக்குன்னு கூட சொல்ல மாட்டேன். போங்க. மீன் குட்டி பிடிச்சிருக்குன்னு அவ்வளோ ஆசையாக வச்சுருந்தேன். உள்ளே போக மாட்டுறாங்க. அவங்க போய்ட்டுறாங்க. நல்ல ராமர் கலர் பிளாக்குங்க. லவ் பேர்ட்ஸ் தாங்க இதெல்லாம். அதுக்கு ஒரு பேர் வந்துடுச்சு ஆக மொத்தம். அது தனியாக கத்திட்டு இருந்ததுங்க இந்த 2 நாளாக. ஞாயிற்றுக்கிழமை தான் மீன் குட்டி இறந்துடுச்சு. காலையில் இவரும் வீட்டில் இல்லை. நான் மட்டும் தான் அது எடுத்து போடலை. எடுத்து பத்திரமா ஒரு துணியில் சுற்றி காரில் வச்சுருந்தேன். அவர் தான் வந்து இது பண்ணார். அதில் தொடர்ந்து கூண்டு பெருமையாக இருக்குன்னு பார்த்தா எனக்கே தெரியாதுங்க. இந்த மாதிரி கொடுத்து அனுப்புறதுலாம் எனக்கு தெரியாது. மீன் கூட நான் கூட வந்திருப்பேன். அப்போ உங்களுக்கு தெரியாதான் நீங்கள் நினைக்கலாம். நான் வந்து அஸ்வினை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்து எங்கள் அம்மா வீட்டில் தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஃபோனில் கூட பேலன்ஸ் கிடையாது. நெட்டு போட்டால் தான் வாட்ஸ்அப் கால் அவருக்கு பண்ண முடியும். சரிங்களா? நான் வந்துட்டு அதில் மீன் இருக்குன்றதுலாம் எனக்கு தெரியாது. அஸ்வின் பார்த்துட்டு அந்த ஹோட்டலில் சொன்னதை வச்சுட்டு தான் நான் பேசியிருப்பேன். நான் வந்தோன்னா அந்த மீனை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுச்சு. இதுனா வறுத்து சாப்பிட்ற மாதிரி பெருசாக இருக்கேன்னு. அதே போல் இப்போ ஒரு ஃபோன் வந்ததுன்னு போனார். இரு வரேன்னு பார்த்தா கிளி. எனக்கு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் இதெல்லாம் கொடுப்பாரு இவர். இந்த அனிமல்ஸ் மேலாம் கொடுப்பாரு. மற்றபடி நகைலாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இருந்தால் செய்வார். எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறாரு? அவருக்கு இந்த வண்டி செலவு வைக்கிறதே சரியாக இருக்கு. பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எல்லோ கலர் அது ஒன்று. இவன் வந்து ஏற்கனவே நம்மக்கிட்ட இருந்தவ. அஸ்வின் ஹாப்பியா? என் பையனுக்கு தான் ஹாப்பியாக இருக்குதுங்க. அவனுக்கு வந்து இந்த பேட்ஸ் இதெல்லாம் வளர்க்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு பிறந்ததுலேருந்தே. ஏன்னா அவன் வயிற்றில் இருக்கும் போதெல்லாம் நான் அவ்வளோ வச்சுருந்தேங்க. நல்ல பெரிய கூண்டு, நிறைய தொட்டி. நான் இருந்த வீட்டில் எல்லாத்துலேயும் வச்சுருந்தேன். ஒரே ஒரு வீடு, சின்ன வீடு, ரொம்ப சின்ன வீடு. போயிட்டோம். ஒரு பெட்ரூமும் ஒரு ஆள், அதாவது அதுலேயே பெட்ரூமா, அதுலேயே ஒரு கிச்சனு, அதுலேயே ஒரு ஆள். ஒரு ரூம் இருக்கும் பார்த்தீங்களா, 10 ரூம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி போனதுனால தான் நான் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டேன். இப்போ ஓகே, இப்போ கடவுள் நம்மளை ஓரளவுக்கு பரவாயில்ல. இருந்தாலும் காலி பண்ணுன்னும் போது நமக்கு வரும் பாருங்கள் கண்ணில் தண்ணி, அந்த மாதிரி வரும். சொந்த வீடு இருக்கணும். சொந்த வீடு இருந்தால் இவங்க எல்லாம் வச்சுக்கலாம் நம்ம கூடிய. இல்லை ஆமான்றவங்களாம் எனக்கு ரெட் டேக் போட்டு விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்க்குறேன், உங்கள் கமெண்ட்லாம் பார்க்குறேன். ரீப்ளே தான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு. ஏன்னா இதில் நல்ல விதமாகவும் எடுத்துக்கிறாங்க, தப்பாகவும் எடுத்துக்கிறாங்க.
அதுதான் சரிங்களே. பாருங்கள் எல்லாம் ஃப்ரெண்டில் வந்திருக்காங்க, நான் ஃபோட்டோ எடுக்கிறேனே. இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். பேசுனா பேசுவாங்க தெரியுமா, ஆனால் இவங்களாம் நம்ம தினைக்கும் அவங்கக்கிட்ட பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நாளைக்கு உங்களுக்கு நான் என்னென்ன பேர் வைக்கலான்னு யோசிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச பேர்லாம் இருந்தால் கூட போட்டு விடுங்க. என்னென்ன சாப்பிடுவாங்கன்னு கூட போட்டு விடுங்க. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அந்த தீனி தான் வைப்போம், எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கிறது, தெனை அதெல்லாம் தான் வைப்போம். நீங்கள் போட்டு விடுங்க. இவன் நல்லா அழகாக க்யூட்டாகிறாங்க. இருந்தாலும் அது என் கண்ணு முன்னாடி வந்து போகுது மீனுக்குட்டி. சரிங்க, பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கியூட்டி கியூட்டி நாட்டி.